அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அதனால வந்து நான் தான் மதியம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன். அம்மா சோறுலாம் வடிச்சு வச்சுட்டாங்க காலையில உப்பு போட்டு. இன்னைக்கு வந்து காலையில ஸ்கூல் கிளம்புறேன், மழையின் காரணமாக லீவ் விட்டாங்க. அதனால வந்து மதியம் நான் தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யறேன். இப்போ வந்து நான் பாதி பண்ணதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு நான் வீடியோ எடுக்கணும்னு. அதனால நான் சொல்றேன் என்னெல்லாம் பண்ணேன்னு. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு இதெல்லாமே போடணும். அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் வந்து வத்தப்பொடி 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையானது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் மட்டும் இருந்துச்சு, அது மட்டும் நறுக்கி நான் போடுறேன். இப்போ வந்து சோறு அம்மா காலைல வடிச்சு வச்ச சோறை போடுறோம். அந்த மாதிரி என்ன மாதிரி குழந்தைங்க, என்னோட அதிகமான வயசு உள்ளவங்க, என்னோட கம்மியா இருக்கவங்க இருந்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. அம்மாவுக்கு வந்து அம்மா கஞ்சி இருக்கு, அதை அம்மா குடிச்சுக்குவாங்க. இது நான் எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தான் செய்யறேன். ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு. சேஃப்டியா பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றீங்கன்னா அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு அப்புறம் பண்ணுங்க. இப்பவே நான் அடுப்பு ஆன் பண்ணும்போது அப்பா கூட இருக்காங்க, அதனால நான் பண்றேன். சரி, சோறு போட்டு ரைஸ் போடுவோமா? சோறு போட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க. சாதம் போட்டு நல்லா கிளறிட்டேன். ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊத்தி நல்லா கிண்டணும். இது வந்து வெஜ் ரைஸ் நினைச்சேன், வெஜ் பிரியாணியா மாறிடுச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குப்பா? காவியா, வணக்கம் உறவுகளே. பண்ணிட்டியா? இன்னைக்கு அவ அம்மாவுக்கு காய்ச்சல், நல்ல காய்ச்சல். அப்படி இருந்தும் காவியான ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு காலையில எந்திரிச்சு அவ அம்மா சாதம் மட்டும் வடிச்சதா. அதுக்குள்ளேயும் மழை லீவுட்டாங்க. அவன் அம்மா போய் படுத்துருச்சு. சரி, நீ படுமான்னு சொன்னாங்க. நீ கஞ்சி மட்டும் சாப்பிட்டு படுமான்னு மாசாடு அம்மா படுத்துருச்சு. இப்போ அந்த காய்கறியை வச்சு நானும் சுட்டி காவியாவும் என்ன ரைஸ்லாம் இது வெஜிடபிள் ரைஸ் வெஜ் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா சுட்டி காவியாவின் சுட்டி சமையல். இதை நீங்க எல்லோரும் நல்லா பாருங்க, நல்லா இருக்கும். பார்த்து நீங்களும் உங்க வீட்டுல அத மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சரி, பண்ணுப்பா. ரெடி ஆயிடுச்சு. அதுலயும் சாதம் ரைட்டு. ரொம்ப குயிக்கா பண்ணியா? வா, அந்த நம்ம அம்மாவை பாப்போமா? அம்மா தூங்கிட்டு இருக்கா. லைட் போடு. சரி, வேண்டாம், தூங்கிட்டு இருக்கா. தூங்கட்டும். சரி, நம்ம போய் டேஸ்ட் பண்ணுவோமா சாப்பாட? சரி, வாங்க. போதும் போதும்பா. நம்ம அந்த மழை பெய்யுது, அங்கேயே சாப்பிடுவோம். நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. காலையில இருந்து மழை. இந்த சூடா சுட்டி காவியா பண்ண இந்த பிரியாணி, வெஜ் பிரியாணி நாங்க சாப்பிட போறோம். எல்லோரும் எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. ஐயா, டான்ஸ் பண்றாங்க. டான்ஸ் நல்லா இருக்கா? ரைட்டு. எல்லோரும் எங்க வீட்டுக்கு சூப்பரா பண்ணிருக்கா சுட்டி காவியா. நீங்க வந்து சாப்பிட வாங்க. எல்லோரும் எங்க வீட்டு சாப்பிடுவாங்க. பாய். மழை போட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோரும் எங்க சேனல் தொடர்ந்து பாருங்க. நல்ல நல்ல கமெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க.